நம்ம செஞ்சிருக்க ப்ராஜெக்ட் என்ன பேரு? சைடு ஸ்டாண்ட் ரிலீஸ். இந்த சைடு ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஸ்டாண்டு போட்டுட்டு வண்டியை ஆன் பண்ணி ரன் பண்ணால் ரன் ஆகாது. அப்படிதானே? இதுதான் சைடு ஸ்டாண்டு. சைடு ஸ்டாண்டில் இதுதான் அந்த ஸ்ப்ரிங்கு. இது அப்படி பிடிங்க, நான் பேசுகிறேன். நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் பேர் வந்து சைடு ஸ்டாண்டு ரிலீஸ் சிஸ்டம். இந்த சைடு ஸ்டாண்டை போட்டுட்டு வண்டியை ஆன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிறது தான் இது தடுக்கலாம். இது வந்து சைடு ஸ்டாண்டை போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா ஸ்டார்ட் ஆகாது. இந்த சைடு ஸ்டாண்டு வந்து நாங்கள் பொறுத்திருக்கிறது வந்து ஹீரோஹோண்டா பவர் ஷாட். இதில் வந்து இந்த சைடு ஸ்டாண்டில் இந்த ரன் ஆக வைக்கிறது எல்லாம் இந்த ஸ்ப்ரிங் தான். இந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து கண்ட்ரோல் வந்து இந்த பிரேக் கான்டாக்ட்லேருந்து வருது. இந்த பிரேக் கான்டாக்ட் இதில் வந்து இந்த கான்டாக்ட் வந்து இருந்தால் பிரேக் பிடிச்சா லைட் எரியும்ல, அந்த கான்டாக்ட். இது வந்து இந்த கனெக்ஷன் வந்து பேட்டரியிலேருந்து எடுத்துருக்கு. இது வந்து சிங்கிள் ஒயர் கிடையாது, உள்ளே வந்து டபுள் கான்டாக்ட். பேட்டரியிலேருந்து ஒரு லைன் எடுத்து அந்த கிளையை இங்கே வந்து கொடுத்துருக்கு. இது வந்து இந்த சைடு ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணும்போது சுவிட்ச் லைனை கட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதான் இது ஸ்டாண்ட் எடுக்கும்போது இது கான்டாக்ட் ஆகும். கான்டாக்ட் ஆகி வண்டியை ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ இப்போ ஸ்டாண்டு போட்டிருக்கு, அங்கே மானிட்டரில் பார்க்கலாம். நம்ம ஸ்டாண்ட் எடுத்தால் தான் அங்கே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாண்டு போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டாண்டு போட்டிருக்கா, வண்டி அங்கே லைட் ஏறல. ஸ்டாண்டு எடுத்தால் அங்கே வந்து லைட் எரியும். இதை நான் இது பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்டு. சூம் அப்படி லைட்டை குறைச்சி வண்டி மேலே இருந்து தூக்கிடுங்க. ஸ்டாண்டு தெரியணும், அதுவும் தெரியணும். இப்போ ஸ்டாண்டு போட்டால் அது எரியாது.